வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். செகண்ட் அத்தியாயம். நாற்பத்தேழு, 48, 50. பேஜ் நம்பர் 51. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்பூः மா தே சங்கோத்ஸ்வகர்மணி யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே புத்தியுக்தோ ஜகாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோகः கர்மசு கௌஷலம். நம்ம கடைசி சென்ற வகுப்புல கர்ம யோகம் ரெண்டு வார்த்தை பார்த்தோம். இது ரெண்டு வார்த்தை, ரெண்டுக்கு அர்த்தம் ஒரு விதத்துல அர்த்தம் என்னன்னா, கர்மன்றது ஆக்ஷன், செயல். யோகம் என்றது இங்க நம்ம குறிப்பிடுறது கிருஷ்ணாவோட டெபினிஷன். யோகத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. இது ஒரு 18 அத்தியாயத்துக்கு யோகம் யோகம் சொல்றது. விஷாத யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், அப்படின்னா அது தலைப்பு. இங்க கர்ம பிளஸ் யோகம் பிரிக்கிறதுல யோகம் சமத்துவம், ஈக்குவலிட்டி மைண்ட் எதுவோ அது யோகம் அப்படின்றத பிரிச்சோம். அந்த இடத்துல நம்ம விரிவா நம்ம கர்மத்துக்கும் யோகத்துக்கும் உள்ள விஷயத்தை நம்ம போன வகுப்புல அந்த தலைப்பை பத்தி பார்த்தோம். இங்க என்ன சொல்றப்படாது, 2வது அத்தியாயத்துல முழு பகவத்கீதையினுடைய சாரமே வரப்போறது. வேதாந்தத்தினுடைய முழு ஸ்ட்ரக்சரே இங்க கொடுத்துடுறாரு பகவான். அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அதனால இந்த 2வது அத்தியாயத்துல கர்மயோகம், ஞான யோகம், கர்மயோகம் பிளஸ் ஞான யோகம் சம்சயம், மோக்ஷம் பலம். மோக்ஷம் பலம் இது மூணுத்தையுமே இங்க சொல்லிடுறாரு 2வது அத்தியாயத்துல. ஓகே, அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இங்க கர்மயோகத்தை பத்தியும் அப்புறம் ஞான யோகத்தை பத்தியும், அதை பத்தி ஞான யோகத்தை பத்தி சொன்னார். ஃபர்ஸ்ட் இது ஆத்மா எல்லாம் சொன்னாரு, அனாத்மா பத்தி எல்லாம் சொன்னாரு. முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அவன் இதை பார்த்த உடனே ஒரு மாதிரியா புரியாத புதிரா இருக்கிறது. ஓகே ஓகே டவுன் பண்ணி கர்மயோகத்தை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் ரெண்டுத்தையும் கேட்ட உடனே அந்த ஞானி எப்படிப்பட்டவனா இருப்பான், அதுக்கு அடுத்தது கேள்வியோட இந்த அத்தியாயம் முடியாது. அதனால இங்க கர்மயோக இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம்தான். கர்மயோகம் பெரிய சாப்டர் இருக்கிறது. அதுக்கப்புறம் 4-5 கண்டினியூ ஆகும். அப்புறம் நம்ம விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் மாத்திரம் பார்த்துட்டு வரோம். அதுல இந்த கர்மயோகத்தை பத்தின லட்சணம் ரொம்ப அழகான ஸ்லோகம். முழு பகவத்கீதையிலேயே, முழு வேதாந்தத்திலேயே, முழு சாஸ்திரத்திலேயே சொல்லலாம். பியூட்டிஃபுல் கர்மயோகத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் உண்டுன்னா இந்த 47வது ஸ்லோகம். கர்மன் ஏ வாதிகாரஸ்தே. ஏ கௌந்தேயா அர்ஜுனா, உனக்கு கர்மம் செய்யறதுக்கு மாத்திரம்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பலனில் உனக்கு அதிகாரம் இல்லை அப்படி சொன்ன. இது வேகா
எங்கேயாவது பொழிப்புற புக்கு கிடைச்சதுன்னா, கீதா பொழிப்புற இருக்கிறது டிரான்ஸ்லேஷன் பண்ணி அது மாதிரி படிச்சோம்னா, இது என்னது அதிகாரம் நமக்கு வந்து கடமையை சேர்த்துக்கு மாத்திரம் அதிகாரம் இருக்கு, அப்புறம் உரிமை வாங்கறதுக்கு அதிகாரம் இல்லையா, என்ன அநியாயமா இருக்கிறது அப்படி புரியும். சந்தேகம் வரும் நமக்கு வந்து. நம்ம ஆஸ்திகனா இருந்தா கூட சந்தேகம் வரும். இது எப்படி ஒத்துக்க முடியும்? ஒர்க் பண்ணிட்டு பலன் இல்லாம எப்படி செய்ய முடியும்? பலன் இல்லாம எந்த காரியமும் செய்ய முடியாது. ஒரு இடியட் கூட பலன் இல்லாம செய்ய மாட்டான். எப்படி நம்ம வந்து செய்வோம்? நம்ம கொஞ்சம் புத்திசாலி. ஏன் இங்க நம்ம இங்க வரோம்னா ஏதாவது அட்லீஸ்ட் புண்ணியமாக கிடைக்கும். இது புரியலன்னா கூட புண்ணியம் கிடைக்கும். பகவத்கீதா இருக்கிறது, இங்க வந்து சாய்ராம் இதுல வந்துருக்கோம், உட்காந்துருக்கோம், ஏதாவது சம்திங் ஏதாவது கிடைக்கும் இல்ல. வேக சும்மா விட்டுட்டு இவ்வளவு தூரத்துக்கு இங்க வர்றது சும்மா வரமாட்டான். அப்ப ஏதாவது சம்திங் இருக்கணும் இங்க. ஆனா பகவான் என்ன சொல்றாரு? கர்மன் ஏவ அதிகார கௌந்தேயா, உனக்கு கர்மம் செய்யறதுக்கு மாத்திரம் தான் அதிகாரம். மா பலேஷு, பலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படி தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. அப்படின்னா இதுல ஏதோ சூக்ஷமம் இருக்கிறது. அந்த சூக்ஷமத்தை புரிஞ்சுட்டோம்னா நமக்கு சரியாகும். ஏன்னா நமக்கும் மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் பட்சிகளுக்கும் தாவரங்களுக்கும் மனுஷனை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கிராண்ட் ஏற்கனவே என்ன நினைக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு கிராண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் விசேஷமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நரர்களுக்கு விசேஷமான அதிகாரம் கொடுக்கப்படும். நமக்கு விசேஷமான அதிகாரம் என்ன? கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தம். கர்த்தும்னா இப்படி செய்யலாம், அகர்த்தம் செய்யாம இருக்கலாம், அந்நியதா கர்த்தம் வேற விதமா செய்யலாம். இந்த 3 விதமான ரைட்ஸ் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தும் அகர்த்தும் அந்நியதா கர்த்தும். ஓகே, இப்படி செய்யலாம், மாத்தி செய்யலாம், வேறு விதமா செய்யலாம். இந்த ரைட்ஸ் வந்து மற்ற மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ கொடுக்கப்படலை. ஓகே, சோ இப்ப நாய்க்கு வந்து கொலைக்கணும் மூடு வந்தா கொலைச்சிடும். இங்க கிளாஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்க, கொலைக்கலாமா கொலைக்க கூடாதா அப்படிலாம் கிடையாது. அது மூடு வந்தா உடனே செஞ்சிடும். ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் இந்த டயத்துல இப்படி பேசலாம், இவர்கிட்ட இப்படி பேசலாம், இப்படி பேசக்கூடாது, இப்படி மறைச்சி பேசலாம், இதெல்லாம் நமக்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு, மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால கர்மண்யேவ அதிகாரம்னா, சோ நான் வந்து சத்தம் வரக்கூடாது, இது என்ன நியாயம் இல்லையா? நான் நினைக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. கையையும் தட்டிட்டு சத்தம் வரக்கூடாதுன்னா, நீ கையை தட்டுற மாதிரி தட்டலாம், தட்டாம இங்க கொண்டு வரலாம், இல்ல வேற விதமா பண்ணலாம். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்க. ஆனா கையை தட்டிட்டு சத்தம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது இடியட்தனம். புரியுதா? அதனால 3 விதமா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்மண்யேவ அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது செயல் பண்றதுக்கு மாத்திரம் தான் உனக்கு அதிகாரம். அதனுடைய பலாபலன் எப்படி வேணா என்ன வேணா. ஓகே, இப்போ வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு குறி நோக்கி போகணும்னு அவசியம் இல்லை, குறி தவறி கூட போகலாம். ஓகே, அந்த இலக்க நோக்கி அடையறதுக்குள்ள அந்த க்ஷணம் இருக்க பிராக்ஷன் செகண்ட், அது காத்து அடிச்சுட்டு போய் எங்கேயாவது போய் அடிக்கலாம், அல்லது யாராவது குறுக்க வந்துடலாம், இல்ல இலக்கிய போய் அடைக்கலாம். அதனால செயல் பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா செயலில் வரக்கூடிய பலாபலன் உனக்கு அதிகாரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா பலன் பல்வேறு விதமாக இருக்கிறது, செய்யறதுக்கு ரைட் இருக்கிறது. ஆனா பலன் வந்து நம்முடைய சூக்ஷ்மம். அது கர்ம பல தாதா. பகவான் கர்ம பல தாதா. நம்ம கர்மம் செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஓகே, ஆனா அந்த கர்மத்துல வரக்கூடிய பலாபலன் கொடுக்கிறது பகவானுக்கு ரைட்ஸ். ஓகே, அது எதை பொறுத்து இருக்கிறது? நம்முடைய பூர்வ புண்ணிய புண்ணிய பாபத்தினுடைய விளைவுல கொடுக்கிறது. அது சூக்ஷ்மம். அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓகே, கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய டிபார்ட்மெண்ட்ல நீ கைய வைக்காத. உனக்கு என்ன செய்யணுமோ மாத்தி செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம். அதை நீ செய்யறதுக்கு வேண்டிய ரைட்ஸ் எடுத்துக்கோ. ஓகே, என்கிட்ட பொறுப்பு கொடுத்து. ஏன்னா செய்யக்கூடிய காரியம்
குறைவாக கிடைக்கலாம், அதிகமா கிடைக்கலாம், நினைச்சபடியே கிடைக்கலாம். என்ன சொல்றீங்க? அதுக்கப்புறம் விபரீதமாகவும் கிடைக்கலாம். அதனால பலனில் அக்கறை காட்டாதே, கடமையில் அக்கறையை காட்டு, பர்ஃபெக்டா பண்ணு. ஏற்கனவே பிராரப்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீ மாத்தி செய்யறதுக்கு ரைட் கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா மனுஷன் தலையில எழுதுன்னு அடிச்சுட்டா ஜீவன் முக்தன் ஆக முடியாது, மோட்சம் அடைய முடியாது. இப்போ மோட்சம் அடையிறது பிராரப்தம்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் மோட்சம் அடையிறதுக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டாம். மோட்சமே என் தலையில எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது வந்துடும், முக்தி அடைஞ்சிடுவாருன்னா நான் இத்தனை கஷ்டப்படுவானே இல்ல. அப்போ நான் கஷ்டப்பட்டு மாத்திரத்துக்கான விதிமுறைகளை மாத்திரத்துக்கு எனக்கு ரைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால கர்மன் ஏவ அதிகார மா பலேஷு. அதனால இதை நல்லா புரிஞ்சுட்டேன்னா நம்ம பலன்ல அக்கறை காட்டலன்னா, பலனை விட்டுட்டோம்னா நமக்கு, அதாவது கர்த்தா போக்தா, கர்த்தா போக்தா, கர்த்தா டூயர், போக்தா அனுபவிக்கக்கூடிய பலன். நமக்கு எதுல இம்பார்ட்டன்ட்னா பலத்துல தான் இம்பார்ட்டன்ட். செய்யறதுக்கு முன்னாடியே இது என்ன பலன் கொடுக்கும் அதை புரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதா முடிவு பண்றோம். இங்க உள்டாவா இருக்குது. உனக்கு என்ன கடமையோ அந்த கடமையை செய், அதுக்கப்புறம் பலாபலனை எதிர்பாராதே அப்படி சொல்ல. ஓகே. அதனால இந்த கர்மண்யேவ அதிகார ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கிறது. கடமை செய்யும் போது உரிமை இருக்கிறது. நமக்கு பிரச்சனை எங்க வருது? உரிமையில பிரச்சனை வருது. எனக்கு யார் யாரு என்னென்ன செய்யணும், மற்றவங்களுடைய கடமை இருக்க, அது என்னுடைய உரிமை. அப்பாவோட கடமை மகனுடைய உரிமை, மகனுடைய கடமை அப்பாவோட உரிமை, கணவனுடைய கடமை மனைவியோட உரிமை, மனைவியோட கடமை கணவனுடைய உரிமை. இதெல்லாம் கரெக்டா இருக்குது. நீங்க எங்க பிரச்சனை வரும்? நான் கடமையை செய்யற மாதிரி அந்த சைட்லும் கரெக்டா பண்ணிட்டாருன்னா இந்த கடமையை அந்த கடமையை செஞ்சுட்டா இந்த உரிமையும் கிடைச்சிடும், அந்த உரிமையும் கிடைச்சிடும். ஆனா எல்லா நேரத்திலையும் இது அது ஈக்குவலா கிடைக்காது. ஈக்குவலா கிடைக்கும் போது எப்படி செய்யணும்? அது மகாத்மா காந்தி கிட்ட கேட்கும் போது, உங்க நாட்டுல கடமைக்கு இம்பார்ட்டண்டா உரிமைக்கு இம்பார்ட்டண்டா? அப்படின்னா கடமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாரையும் கடமையை செய்ய வச்சுட்டோம்னா உரிமை தானா வந்து. ஆனா ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிறது இல்ல, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஹியூமன் டியூட்டி கமிஷன் வைக்கணும். ஐநா சபையில சொல்லி முதல்ல அவன் டியூட்டி என்னன்றத கத்துக் கொடுக்கணும். ஹோல் ராமாயண மகாபாரதம் படிச்சீங்கன்னா அவங்க உங்களுடைய கடமை என்ன, அதுதான் தர்மம். தர்மம் மீன்ஸ் டியூட்டி. என்னுடைய கடமை என்ன, பொறுத்தையாருடைய கடமை என்னவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய கடமை எது இருக்கோ அதை செய், பல தர்மம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அதனால எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தர்மத்தை, அந்த கடமையை நான் செய்யணும். கர்மண்யேவ அதிகார மா பலேஷு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு ரகசியமா. அதுக்கு அடுத்தது, இதுல பலன் தான் இல்லையே, அதனால கடமை செய்யாம பற்றற்ற நிலையை வந்துடுறாங்க, கடமையை செய்யாம இருந்துடுறாங்க. அப்படி சொன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. சோ அப்ப உடனே நம்ம மனுஷ புத்தி என்ன ஆகும்? அகர்மணி சங்கஹா மாஸ்து மாஸ்து. கர்மம் செய்யாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. ஒரு பலனும் வராது. வராதுன்னா என்ன அர்த்தம்? இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. கர்மத்தை செய். நமக்கு எல்லாம் முன்பின்னா இது பலனே வராது, இது உரிமையே கிடைக்காது நமக்கு, எதுக்கு செய்யணும்? செய்யாம இருந்துராத. அகர்மணி சங்கஹா மாஸ்து மாஸ்து சங்கஹா. இந்த வேலை செய்யாம இருக்கிறதுல பற்றி வைக்காதே அர்ஜுனா. ஏன்னா எல்லாரும் தொடர்ந்து செஞ்சுதான் ஆகணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இந்த வேலை செய்யறதுனால, கர்மத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது? பாபமோ புண்ணியமோ கிடைக்கிறது. ஒரு மனுஷன் கர்மா செஞ்சோம்னா உங்களுக்கு தெரியுறதோ தெரியலையோ பாப புண்ணியம் வரும். பாபம் வரும், புண்ணியம் வரும். நீங்க விரும்பினாலும் விரும்பாக்க. எப்படி?
மனசுனாலேயோ காயத்தினாலேயோ அல்லது வாக்குனாலேயோ மற்றவர்களுக்கு ஹிதம் பண்றது, நன்மையை பண்ணினா நல்ல புண்ணியம். மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணாம அபகாரம் பண்ணு வச்சுக்கோங்க, இம்சப்படுத்தின்னு வச்சுக்கோங்க. பாச இந்த போயிட்டே இருக்கும், அந்த படிக்கட்டுல நின்றுட்டு பேசிட்டு மற்றவங்க வழி விடலன்னா அது என்னது? பாபம். அந்த அக்கௌண்ட்ல எழுதிட்டு இருப்பான் ஒருத்தன் கணக்குள்ள. முதல்ல கணக்குள்ள யாரு? சித்திரகுப்த. அந்த பாம்பேல இருக்கலாம் அந்த வைசா, ஆரிய வைசா இருக்கல, குப்தா சொல்லுவாங்க. புரியல? இப்ப குப்தா அப்படி தெரியல, இந்த குப்தா அந்த குப்தால இருக்கல. முதல் குப்தா அவரு குப்தா. அதனால உனக்கு கணக்கு தெரியாம கணக்கு எழுதிட்டு இருப்பான். அதனால தெரிஞ்சோ தெரியாமல மற்றவங்களுக்கு இம்சப்படுத்த கூடாது. எவ்ரி கணக்கு அக்கௌண்ட் சரியா போயிட்டு இருக்கிறது. பாபம் கிடைக்கிறது, புண்ணியம் கிடைக்கிறது. சரி, பாப புண்ணியம் கிடைக்கட்டும். இந்த பாப புண்ணியம் என்ன கிடைக்கிறது? நமக்கு பிறவி கொடுக்கிறது, திருப்பி திருப்பி சுழல் கொடுக்கிறது. போறோம், இந்த இனி பிறவி வேண்டாம், இது லாஸ்ட் பர்த்தா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அப்ப கர்மத்தை நிறுத்திடலாம்னா கர்மத்தை நிறுத்தக்கூடாது, நிறுத்த முடியாது. இதுல இருந்து என்ன செய்யறது? இந்த கர்மம் நமக்கு சித்த சுத்தி உண்டாக்குறதுக்காக கர்மத்தையே நீ பயன்படுத்து. அதுதான் கர்மயோகத்துல சீக்கிரம். கர்மயோகத்தை இவ்வளவு அவஸ்தப்பட்டு உரிமை கூட கிடைக்கலன்னா கூட கடமையை செய்யணும்னு சொல்றதுடைய பலாபலன் என்னன்னா சீக்கிரட்டு பலன் சித்த சுத்தி உண்டாகும், மன தூய்மை உண்டாகும். அதனால என்ன பலன்? அதனால என்ன பலன்னா சொல்ற ஞானம் புரியும். சொல்ற ஞானம் புரியுறதுனால என்ன ஆகும்? அந்த ஞானம் எனக்கு சித்திக்கும். அந்த ஞானம் வரதுனால என்ன பிரயோஜனம்? அப்ப மோட்சம். மோட்சம்னால என்ன? மன நிறைவு, மன நிம்மதி, மனசாந்தி. இது திருப்பி அப்படிதான் கேட்க போறான். அந்த ஞானத்தை அடைஞ்சு எப்படி எல்லாம் இருக்க போறான், அவனுடைய நட உட பாவனெல்லாம் இருக்கு, பின்னாடி கேட்க போறான் அர்ஜுனன். அப்போ அந்த மனோநிலையை உடைய நமக்கு வந்துருத்துனா வாழ்க்கையில அடைய வேண்டியதை அடைஞ்சாச்சு. இதை அடையாம எதை அடைஞ்சாலும் அடையல, திருப்பி போயிட்டே இருக்கணும். எத்தனை நீங்க அடைஞ்சாலும் அது கம்ப்ளீட் ஆகாது, இன்கம்ப்ளீட். இதை அடைஞ்சுட்டா கம்ப்ளீட். அப்புறம் இவர் ஹாப்பியா இருக்கு அப்படி சொல்றாரு. அதனால இந்த செகண்ட் என்ன சொல்றாரு? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், சமத்துவம் யோக உச்சதே. எப்படி இருக்கணும் சமத்துவம் யோக உச்சதே? அதனால யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தெக்த்வா தனஞ்சய. தனஞ்சயனா அர்ஜுனா. அர்ஜுனா எப்படிப்பட்ட இருக்கணும்? சங்கம் தெக்த்வா சித்த சித்தி அசத்தியோ. சித்தி அசித்தி. சித்தி அசித்தின்னு ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். உங்களுக்கு அது கை கூடும், கை கூடாம இருக்கும், கிட்டும் கிட்டாம இருக்கும். ஓகே, அதுல எப்படி இருக்கணும்? அதுல இருக்கிற பற்றினை இதெல்லாம் வரணும், இப்படிலாம் வரணும், இப்படிலாம் வரணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பிளான விட்டுடு. தெக்த்வா துறந்து மறந்து விட்டுடாத. பூத்வா யோகஸ்த கர்மாணி. இந்த யோகத்தில் நிலை பெற்று கர்மாணி செய்ய வேண்டிய கர்மங்களை குரு. குருனா செய், கர்மமாக செய். எப்படிப்பட்ட மனநிலையில? கிட்டினாலும் கிட்டாதனாலையும், கை கூடினாலும் கை கூடாதையும், ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்லயும் மைண்ட் எப்படி இருக்கணும்? சமநிலையில இருக்கணும். அப்படி இருக்கும். பரீட்சை பண்ணி பாருங்க. நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி கை கூடுச்சுன்னா ஒரே சந்தோஷம், ஹர்ஷா. ஓகே, நம்ம நினைச்ச மாதிரி கை கூடலன்னு வச்சுக்கோங்க. அது சில நாள் இருக்கு பாருங்க, காலையில எழுந்த உடனே ராத்திரி வரைக்கும் எல்லாம் அன்ஃபேவரபிளா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 4-5 விஷயத்துல அன்ஃபேவரபிள் எல்லாமே ஆப்போசிட்டா நடந்துன்னு வச்சுங்க. 5வது தடவை நாமே மற்றவங்க மேல ஆப்போசிட்டா பண்ணிடுவோம். அவன் குடுக்குறதா இருந்தா எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுருவேன், குடுக்குறவனே குடுக்காம பண்ணிடுவான். அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். ஒன்னும் பக்கத்தால சொல்லுவான், இல்ல நாமே கருத்துருவோம். ஏன்னா யுவர் மைண்ட் நாட் குவைட். அப்ப சமத்துவ நிலையில இருந்துட்டுனா ரைட் ராங் பத்தி டிசிஷன் எடுக்க முடியும்.
அந்த சமத்துவ நிலைக்கு வர்றதுக்கு வந்துட்டுனா நீங்க யூ ஆர் கிரேட். முடிவு எடுக்க முடியும், ஒரு விஷயத்தை எடுக்க முடிவு எடுக்க முடியும். அதனால சமத்துவம் யோக உச்சதே. கர்மயோகம்ன்றது என்ன? ஈக்குவனாமிட்டிமை, எல்லாம் டபுள் டபுளா இருக்கிறது. தொந்து வைகி ரெண்டு ரெண்டா இருக்கிறது. தொந்துவத்துவம் ஜகத்து. இந்த ஜகத்துனால ரெண்டு ரெண்டா இருக்கிறது. வெற்றி தோல்வி. இந்த வெற்றி தோல்வின்றது என்ன தெரியுமோ? ஒரு சீக்கிரட்டு, நாம விரும்புற விஷயத்துல வெற்றி தோல்வி. வெற்றியும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. ஆக்சுவலி எது நடக்கிறதோ அது நடக்கும். நாம என்ன பண்றோம்? ஒரு எதிர்பார்ப்போட நடக்கிறோம். நான் நினைச்ச மாதிரி வந்ததுன்னா வெற்றி, நான் நினைச்ச மாதிரி வரலன்னா தோல்வி. ஓகே, இப்ப இந்த போட்டோ ஒண்ணு விற்கிறது. நான் நினைச்சது வந்ததுன்னா இது 50 ரூபாய் வந்ததுன்னா வெற்றி, 40 ரூபாய் வந்ததுன்னா தோல்வி. வாங்குறான் அவனுக்கு எப்படி? அவனோட வெற்றி தோல்வி இருக்கிறது. அவன் வேற மாதிரி நினைக்கிறான். அப்போ 2 பர்சனுக்கு வெற்றி தோல்வி வேற வேற, ஆப்போசிட் டைரக்ஷன். வெற்றி தோல்வியோட விவஸ்தையே இல்லை. புரியுதுல? அப்ப நம்முடைய எதிர்பார்ப்புலதான் இந்த வெற்றி தோல்வி இருக்கிறது. இப்ப வெற்றி தோல்வி எடுக்கணும்னா என்ன செய்யணும்? எதிர்பார்ப்பை விட்டுட்டு செய்யறத மாத்திரம் செஞ்சுட்டு. ஒண்ணு கஷ்டம். எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், எப்படி செய்யலாம், அதுக்கு ஐடியா பின்னாடி வருது. அது இருந்தா தான் இது செய்ய முடியும். இல்லைன்னா இப்படிலாம் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இல்லைன்னா இப்படிலாம் யார் செய்வா? செய்ய முடியாது. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாரு? 50வதுல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றாரு. இப்படிலாம் பண்றதுக்கு திறமை வேணும். சும்மா ஆர்டினரி பர்சன்ஸ்ல செய்ய முடியாது, சாதாரண மனிதர்களால செய்ய முடியாது. இது யோகா கர்மசு கௌஷலம், ஸ்கில் ஆஃப் ஆக்ஷன். டேலண்ட் வேணும்பா, திறமை வேணும். இப்போ செத்த மீன் கூட ஓடுற ஆத்துல வேகமா ஓடும், அது கூட விசேஷம் வேண்டாம். ஆப்போசிட்டா ஸ்விம்மிங் பண்றதுக்கு திறமை வேணும். இந்த கங்கையில நான் பார்த்திருக்கேன், பசங்க ஆப்போசிட்ல ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. அது ஒரு திருள, அவனை வேகமா அடிச்சுட்டு போகும் கங்கை. நான் கங்கையில இறங்கி இப்படி ஓரமா குளிக்கிறதுக்கே தைரியம் பண்ணிருக்கேன். இங்க இருந்து போறவங்களுக்கு சவுத்துல இருந்தோம். அவன் அங்கேயே கங்கை கரையிலே பிறந்த பையன், எதிர்த்து நீச்சல் அடிச்சுட்டு போனான். அது திறமை, ஸ்கில். அது யோகா கர்மசு கௌஷலம். எதுல இருக்கணும்? புத்தி யுக்தா. புத்தி யுக்தகனா இவ சம புத்தி இருக்கணும். எதுல சம புத்தியில இருக்கணும்? சுக்ருத துஷ்கிருத. சுக்ருத துஷ்கிருத. சுக்ருதனா புண்ணியம், துஷ்கிருதனா பாபம். உபே இரண்டிலும் இக இந்த லோகத்திலேயே ஜகாதி. ஜகாதின விட்டுடு. பாபத்தையும் புண்ணியத்தையும் இந்த லோகத்திலே விட்டுடு. இப்ப நான் இருக்கிற போது, உயிரோடு இருக்கும் போதே பாபத்தை புண்ணியத்தை விட்டுடு. எப்படி விட முடியும்? கர்மயோகம் பண்ணினா விட முடியும். ஓகே, ஜகாதி விட்டு விடு. தஸ்மா எப்படி விடணும்? யோகாய யுஜ்யஸ்வ. யோகா கர்மசு. நீ கர்மயோகமா பண்ணினா பாபமும் புண்ணியமும் உன்னை அண்டாது. புரியுதுல? சோ கர்மத்தை கர்மயோகமா பண்ணினா பாப புண்ணியம் இந்த நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது ஜகாய விட்டுடலாம், நம்மள அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அப்ப இந்த கர்மயோகத்தை பண்ணிடுவது நல்லதுன்னு தோணுது இல்லையா? எப்படியாவது பண்ணிட்டா நமக்கு பாப புண்ணியம் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. பாப புண்ணியம் அஃபெக்ட் பண்ணாதுன்னா சுக துக்கம் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அப்ப இது எப்படி விடுறது? எப்படி விடுறது? சரியா, எப்படி விடுறது? விடு. இதெல்லாம் விட்டவன் எப்படி இருப்பான் இல்ல? அதை கேட்டுண்டா அதுக்கப்புறம் விடுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும். அதனால முன்னாடி ஞான யோகத்தினால எப்படி அவனுக்கு எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகுன்னு சொன்னாரு. அதனால கர்மயோகமும் இருக்கிறது. கர்மயோகம் கூட டஃபா தான் இருக்கிற போல இருக்கிறது. இதை விட்டவன் எப்படி இருப்பான்? அதனால இவன் அர்ஜுனன் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? 54 அதுக்கப்புறம் 55 56 அர்ஜுனுடைய கேள்வி பதில். கேள்வி, இந்த ஞானி
இந்த கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் அடைஞ்சவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி நிற்பான், எப்படி நடப்பான், எப்படி சிரிப்பான், எப்படி பேசுவான், நம்மள மட்டும் சாப்பிடுவானா இல்ல வேற ஏதாவது நடப்பானா இல்லையா? ஞானி வந்துச்சுன்னா பகவான் ஆயிட்டான், அவன் எப்படி இருப்பான்? இப்ப பகவான் பார்த்திருக்கீங்க நீங்க, அவன் நம்மள மாதிரிதான் இருப்பாரு, நம்மள மாதிரிதான் நடப்பாரு. ஆனா அர்ஜுனனுக்கு ஒரே விசேஷம், அவன் பேக்லயே நடப்பானா, சைட்லயே நடப்பானா, வேற ஏதாவது மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு. இது ராத்திரி ஒரு தொடர் வரும், இப்படியே ஓடி போவான், அப்படியே ஓடி போய் எங்கேயோ மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருப்பான். யோகி ஞானினா நம்ம ஒரு கணக்கில் வச்சிருக்கோம். யோகினா இப்படிதான் இருக்கணும், பெரிய தாடி வளர்த்துக்கணும், அப்பப்ப பேசக்கூடாது, அவர் பல் தேய்க்க கூடாது, எல்லாரும் பல் தேய்க்கிற, அவர் என்ன பல் தேய்க்கிறது, நம்மள மாதிரி பல் தேய்க்கிறாரு. இதெல்லாம் கணக்கு. நமக்கு யோகி ஞானினா நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும். அவர் கரெக்டா தலையா இருக்கணும், அழுக்கா இருக்கணும். அழுக்கும் நீ சாமின்னு ஒருத்தர் இருக்காரு, குளிக்கவே மாட்டாரு அவர். நான் ஒரு சாமி பார்த்து திருவண்ணாமலை, அப்பதான் சாமி பைக்கும். எங்கெல்லாம் சாது சன்னியாசி இருக்காங்களோ எல்லாரும் போய் பார்க்க ஒரு காலத்துல பைச்சு. ஒரு நல்ல காட்டுத்தனமான ஒரு ஆளு கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம சிட்டியில இருந்து கொஞ்சம் நைஸா வளர்ந்த ஆளுன்னா ஆர்வத்தில் மேல போயிட்டோம், எப்பயாவது எடுத்துட்டு போயிட்டான். நல்ல மதியான நேரம் எடுத்துட்டு போயிட்டோம்னா அங்க ஒரு குடிசை கட்டிட்டு மேல மலையில குடிச்சுன்னா ஒரு ஓலையெல்லாம் போட்டு ஏதோ கொடுத்துருக்காரு. அவர் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. இந்த கல்லை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாரு. இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஒரு ஞானினா கருணையாவது இருக்கணும்ல, கல்லை தூக்கிட்டு சரி தம்பி என்னை கொண்டு போய் கீழே இறக்கி விட்டுருப்பா அப்படின்னு அவன் சொன்னா, அப்படியே போங்க சார் கீழே போயிடுங்க. சும்மா 12 மணி வெயில், எதையுமே கொண்டு வரல, தண்ணி கூட கொண்டு போல. அப்பா அவஸ்தைப்பா, இனிமே இந்த மாதிரிலாம் ஞானியெல்லாம் பார்க்க போக கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி நமக்கு ஒரு 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 இந்த அது மீடியா காட்டி காட்டி நமக்கு வந்து ஞானினா இப்படி இருப்பான், இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கர்ண பரம்பரை கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் மாதிரி தான் இருப்பான் இவன், அதுதான் கேட்கிறான். அர்ஜுனும் அப்படித்தான் கேட்கிறான். 54 அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திதகீ கிம் பிரபாஷேதே கிமாசீத வ்ரஜேத கிம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஸ்தித பிரஜ்ஞ. ஸ்தித பிரஜ்ஞனா, ஸ்திதனா திருடமான உறுதியான, அதுவே இருக்கிறது மாதிரி இருக்கிறது. பிரஜ்ஞன ஞானம், அதாவது ஞான நிஷ்டை அடைஞ்சவன். ஞானத்தை ஞான நிஷ்டை அடைஞ்சவன். நான் யாருன்றது புரிஞ்சுட்டுனா, நான் இந்த பாடி கிடையாது, நான் இந்த மைண்ட் கிடையாது, நான் பிராணன் இந்திரியங்கள்லாம் நான் கிடையாது, அகம் ஆத்மா. பகவான் 2வது முன்னாடி சொன்னார்ல, அது வாளால் வெட்ட முடியாது, நீரினால் நினைக்க முடியாது, காற்றினால் உணர்த்த முடியாது, அது பிறப்பற்றது இறப்பற்றது. எது? ஆத்மா. யாரும் முழுசாமி. அகம் நான். அது சொல்றதுக்கு இன்னும் நமக்கு இன்னும் பக்குவம் வரல இல்லையா? ஏதோ சொல்றாங்க அப்படி சொல்லலாம். இப்போ அதுதான் நானும் கண்டுபிடிக்கிறதா இந்த 700 ஸ்லோகம் படிக்க போறான். 700 ஸ்லோகம் முடிச்சுனா அவன் அர்ஜுனன் சொன்ன அகம் ஆத்மா அப்படின்னு சொன்னான். ஓகே, அந்த ஆத்மா இப்போ இவனு அர்ஜுனுக்கு அதே பிரச்சனை. அந்த ஆத்மாவை புரிஞ்சுட்டவன் எப்படி இருப்பான்? ஸ்தித பிரஜன். ஞானத்தை ஞானமா இருக்கிறது, அந்த ஞானத்தை நிஷ்டை அடைஞ்சவன் ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான் அப்படி சொல்ற. ஸ்தித பிரஜ்ஞஸ்ய அவன் சொல்றான், ஏ கேசவா, நாராயணா, கோவிந்தா, சமாதிஸ்தஸ்ய ஸ்தித பிரஜ்ஞஸ்ய. இந்த சமாதி நிலையில் ஸ்தித பிரஜனா, இந்த பிரம்ம நிஷ்டனா இருக்கிறவன், ஞானத்தில் நிஷ்டை அடைஞ்சவன், ஸ்திதமா இருக்கிறவன், அவனுடைய பாஷாகா. கா பாஷா?
பிரபாஷனா அவருடைய இலக்கணம் என்ன, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவருடைய கான்செப்ட் என்ன அப்படி கேட்கிறான். ஸ்திததீஹி ஸ்திர புத்தி உள்ள புருஷன் அவன் கிம் பிரபாஷதே எப்படி பேசுவான், கிம் ஆசித்த எப்படி உட்காருவான், எப்படி கிம் பிரஜத்தை எப்படி நடப்பான், புரியுதுல? அவன் எப்படி நடப்பான், எப்படி உட்காருவான், எப்படி சாப்பிடுவான், எல்லார மாதிரிதான் இருப்பான். ஞானிய மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. இவன் கியூரியாசிட்டி இதை கண்டுபிடிச்சிட்டா யார் யாரெல்லாம் ஞானி கண்டுபிடிச்சலாம். இந்த கிளாஸ்க்கு வரவங்க எல்லாம் இவங்க ஞானி, அஜ்ஞானி, ஞானி அப்படி அதை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. இவர் சொல்ற பதில பார்த்தா இப்ப கிருஷ்ணா சொல்ல போற ஞானிய ஒரு ஆளு வெளிய ஆளு கண்டுபிடிக்க முடியாது. வெளிய ஆளு கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு ஆள் கண்டுபிடிக்க முடியும். யாரு யாரு ஞானி ஆயிட்டானோ அந்த ஞானிக்கு ஞானின்னு தெரியும். திருப்பி நான் உங்களுக்கு நான் ஞானி ஆயிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது, நீங்க ஞானி இல்லைன்னு அர்த்தம், கோணிதான். அதனால ஞானி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? ஞானி தான் தெரிஞ்சுக்க முடியும்னா அது ஏன் தெரிஞ்சுக்கணும்? நீ ஞானி ஆகலாம். இப்படி இருந்தா நான் ஞானி, இப்படி இல்லைன்னா நான் அஜ்ஞானி, அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமா இருக்கும். அதனால பகவான் நேரா சொல்லவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நீ உனக்கு புத்தி இருக்கு இல்லையா, நான் சொல்றேன் குழு கொடுக்குறேன் நீ புரிஞ்சுக்கோ அப்படி சொல்ல போறேன். முழு ஸ்லோகமே அப்படிதான். டைரக்டா எந்த கேள்வி டைரக்டா சொல்லப்பட்டது, குழு கொடுப்பாரு, உன் மூளையை உபயோகப்படுத்து, அதுல புரிஞ்சுக்கோ அப்படி சொல்றாரு. ஆனா எல்லா விதமான குழு கொடுப்பாரு. கம்பராமாயணத்தை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்டா ஒருத்தர் கேட்ட, சார் ஒரு குழு கொடுங்க. ரேடியோல எஃப்எம்ல அந்த பொண்ணு சொன்ன பாரு, இதுக்கு மேல குழு கொடுக்க முடியாது சார். அப்போ பில்டர் இடியட் அந்த மறுபக்கத்துல கேட்கிறேன்னு பில்டர் இடியட் தான் எஃப்எம்ல கேள்வி எல்லாம் கேட்பான். அதனால அடுத்து பதில் சொல்றார் பகவான். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः சிதப்ரஜ்ஞஸ்ததோச்யதே துக்கேஷ்வனுத்விக்னமனாः சுகேஷு விகதஸ்பிருகः வீதராகபயக்ரோதः ஸ்திததிர்முனிருச்யதே. ஞானியோட லட்சணம் முன்னாடி கர்மயோகத்தோட லட்சணம் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஞானத்தோட லட்சணம் பார்த்தோம் முன்னாடி. இப்ப ஞானியோட லட்சணம், ஞானத்தை அடைஞ்சவன், கர்மயோகமும் ஞான யோகமும் முடிச்சவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான், அவனோட லட்சணம் அப்படி சொல்றாரு. இது 2 ஸ்லோகமே மீ ஸ்லோகம் இருக்கிறது, 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிறது. இதே கருத்து தான் நம்ம இங்க 2 ஸ்லோகத்தோட சாம்பிள் மாதிரி பார்க்கணும். ஓகே சரி. ஃபர்ஸ்ட் லட்சணம் என்ன அப்படின்னா இவர் சொல்றாரு, ஸ்ரீ பகவானு உவாச்ச, பகவான் சொன்னார். எப்படி சொன்னார்? ஏ பார்த்தா, ஏ அர்ஜுனா, யதா மனோகதான் சர்வான் காமான் பிரஜகாதி. பிரஜகாதினா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திறந்தது, விட்டுறது, பிரஜகாதி. அப்பப்போ வரப்படுது பிரஜகாதி ஸ்லோகத்துல. பிரஜகாதினா விடுறது. எதை விடுறது? காமான், ஆசைகளை விடுறது. சார் எத்தனை ஆசை விடுறது? 2-3 ஆசை நமக்கு பர்சனலா வச்சுக்கலாமா? கொசு எல்லாம் கட்டிட்டு எத்தனை கொசு உள்ள வச்சுக்கலாம் கேட்கிற மாதிரி இருக்கு. கொசுவெல்லாம் கட்டிட்டு யாராவது படுத்திருந்தீங்கன்னா 2 கொசு மாத்திரம் உள்ள வச்சுக்கிட்டு மீதெல்லாம் வெளியில தள்ளிட்டு படுத்துக்கலாம். எப்படி இருக்கும்? 20 கொசு என்ன பண்ணுமோ மஸ்கிட்டோ, இது 2 கொசு எல்லாம் சேர்ந்து பண்ணிடும், புடிங்க எடுத்துரும். மொத்தத்துக்கு தூக்கம் வராது.
ஒரு கொசு இருந்தா ஒரு மஸ்கிட்டோ நெட்ல ஒரு மஸ்கிட்டோ இருந்தா போதும், அன்னைக்கு ஸ்லீப்பு தான். அதனால இந்த கொசு நெட் வலை இருக்க, அந்த நெட்டு கட்டுறதுடைய அர்த்தம் என்ன? ஒரு மஸ்கிட்டோ கூட என்கிட்ட வரக்கூடாது, கொசு வரக்கூடாது. டோட்டல் சர்வான் காமான் பிரஜகாதி. புரியுதா? ஒரு கிஞ்சித் ஆசை கூட இருக்கக்கூடாது. நம்மளுடைய கடைசி ஆசை எது இருக்கணும் தெரியுமோ? பகவானே எனக்கு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது, அதுதான் ஆசைப்படுறேன், அந்த ஆசையும் திறந்துடணும், அதுதான் கடைசி ஆசை. இப்ப நம்ம எப்படி வேண்டிக்கணும்? எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது எனக்கு, அப்படி பிரார்த்தனை பண்ணணும். நம்ம ஏன்? ஆசையே துன்பத்திற்கு காரணம். அழிய முடியாது, அது லேட்டா ஆகும். உடனே மீறிட்ட பலன் வந்து துன்பம் கிடக்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்படி சொன்னவர் யாரு? புத்தா. புத்தாவுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க, புத்தாவுக்கு பின்னாடியும் சொல்லிருக்காரு. ஆனா புத்தா மாத்திரம் அதுல என்னன்னா ஸ்பெஷலைஸ்ட், PhD பண்ணுவார். ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதனால புத்தா பேரை சொல்றோம். புரியுதுல? அதனால அவர் ஆசையெல்லாம் திறந்தவர், கேப்பபிள். அவர் எவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் திறந்தாரு, டோட்டலா விட்டுட்டு வந்தவர், நாட் ஆர்டினரி பர்சன். அதனால அவர் சொல்றதுக்கு வார்த்தைக்கு வெயிட் இருந்தது. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, கண்ணு முன்னாடி உதாரணம் இருந்தது. அதனால இங்க என்ன சொல்றாரு? சர்வான் காமான் பிரஜகாதி, எல்லா ஆசைகளையும் துறக்கிறானோ அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அப்படி இந்த ஞானியோட லட்சணம். எல்லா ஆசைகளையும் துறந்தவன் எப்படி இருப்பான்னா, ஆத்மனா ஆத்மனி ஏவ துஷ்டஹா. ஆத்மனா ஆத்மனி ஏவ துஷ்டஹா, தன்னில் தானாக சுகமாக இருப்பான். தன்னில் தானாக சுகமாக இருப்பான், தன்னில் தானாக ஆனந்தமாக இருப்பான். அவனை ஒரு இடத்துல தனியா விட்டுட்டா எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். சரி, ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல கூட்டிட்டா எப்படி இருப்பான்? சந்தோஷமா இருப்பான். எங்க விட்டாலும் சந்தோஷமா இருப்பான். கரண்ட் கட் ஆயிடுச்சு, சந்தோஷமா என்ன பண்ண மாட்டான். எப்பயுமே சந்தோஷமா இருப்பான். இப்ப உங்களை தனியா வந்து 2 நாள் யாரோட பேசக்கூடாது, தனியா கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை 2 நாள்ல 2 மணி நேரம் தனியா இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாரும், பசங்க பொண்ணுங்க பையங்க எல்லாம். இப்ப குட்டி குழந்தை கூட சொல்றது, போர் அடிக்குது, போர் அடிக்குது. குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் போர் அடிக்குது. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கிறது, நானே சொல்லிருக்கேன். போர் அடிக்கிறது, போர் அடிக்கிறது இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுதுன்னா குறைஞ்சபட்சம் போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டோம். நிறைய வார்த்தை பிரயோகத்துக்கு நமக்கு மீனிங் தெரியல, அதனால வார்த்தையை பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். போர் அடிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் என்கிட்டயே என்னால இருக்க முடியல, அதுக்கு அர்த்தம். போர் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நானே என்கிட்ட இருக்க முடியல, நானே என்கிட்ட இருக்க முடியல, மற்றவங்க எப்படி இருப்பாங்க? அதனால சண்டை வருது. ஏன் ஒருத்தருக்கு சண்டை வருது? நானே என்கிட்ட இருக்க முடியல, எனக்கு ப்ராப்ளமா இருக்குது. நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு டிவி வேணும் இல்லையா, திங்கிறதுக்கு ஏதாவது வேணும், பேசுறதுக்கு யாராவது வேணும், இல்ல கண்ணுக்கு காட்சிக்கு ஏதாவது இருக்கணும், எதையாவது வெளியில இருக்கிற பொருள் சார்ந்து இருக்கும். ஆனா இவன் செல்ஃப் டிபெண்டன்ட். ஓகே, பரவசம் துக்கம், ஆத்மவசம் சுகம். யார் ஸ்தித பிரஜன் ஆத்மவசம், தன்னில் தானாக சுகமாக இருப்பான். அவன் எங்க இருந்தாலும் இருந்தா சாப்பிடுவான், இல்லைன்னா இருப்பான், சும்மாவே இருப்பான், ஆனந்தமா இருப்பான். அதனால அப்படி சொல்றாரு. ததா அப்படி இருந்தானா அவன் ஸ்தித பிரஜா என்று உச்சத்தே, உச்சத்தின சொல்லப்படுகிறது, அப்பேற்பட்டவனே சொல்லப்படுகிறது. அப்படி சொல்றாரு. அப்போ இதை யார் கண்டுபிடிக்க முடியும்? நான் எனக்குள்ளே சந்தோஷமா இருக்கின்றத நீங்க வேற யாராவது கண்டுபிடிக்க முடியும்? மற்றவங்க யாரும் கண்டுபிடிக்க முடியும்? இங்க யாரு ஞானி? கண்டுபிடிக்க முடியாது. நீ எனக்குள்ளவே சந்தோஷமா இருக்கனா இவர் ஞானி, கண்டுபிடிக்கும். ஓகே, அதனால எனக்கு நானே ஞானியா அஞ்ஞானியா இது கண்டுபிடிச்சுங்க. அப்பப்போ 3-4 ஹவர்ஸ் எங்கேயா தனியா போயிருங்க. முடியறதா? சந்தோஷமா இருக்கா? ஓப்பா ரொம்ப போர் அடிக்குதா? அஜ்ஞானி.
எழுதிக்கலாம். நீங்க டேட்டா பரீட்சை பண்ணி அப்பவே எழுதிக்கணும். ஓ அஜ்ஞானி தான் நானு, அப்ப ஞானத்தை அடையணும். ஞானத்தை அடையணும்னா கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்றதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும். புரியுதுல? இப்போ அதுதான் சாதகர்கள். நாமெல்லாம் ஞானி ஆயில, அஜ்ஞானியே இல்ல, இன் பிட்வீன். நம்மளாம் யாரு? சாதகர்கள். அதனால்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம். புரியுதா? டிவி டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கலாம்ல. நம்ம அஜ்ஞானி கிடையாது, ஞானியும் கிடையாது, ரெண்டும் கட்டா நிலையில இருக்கணும். சாதகர்களா இருந்து சாதனை பண்ணி அந்த ஞானியோட நிலைக்கு போயிடணும். அல்லது அஜ்ஞானியோட அஜ்ஞானியா போய் ஸ்ட்ரீட்ல இருந்து என்னெல்லாம் வேணுமோ அங்க போக வேண்டாம். ஏதோ வந்துட்டோம், மேல ஏறிட்டீங்கன்னு திருப்பதி மலை ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காளி கோபுரம் இருக்கு, அங்க ஒரு வழி வலிக்கும். மலை ஏறிங்களோ, இப்போ படிக்கட்டு வழியா போகணும். இப்ப கீழே இறங்கி போயிட முடியாது, பாதி தூரம் வந்துட்டோம். அப்ப என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டாவது மலை ஏறி போயிடணும். புரியுதோ? நாமளும் சாதகர்களா வந்துட்டோம். புரியுதோ? திருப்பி கீழே போயிடக்கூடாது. எல்லாரும் மாதிரி எப்படியா கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டாவது கிளாஸுக்கு மேல போயிடும். அப்படி நம்ம முடிவு பண்ணணும். அதனால ஸ்தித பிரஜை. அடுத்தது என்ன சொல்றாரு? இதேதான், சேம் ஒரே வார்த்தை வித்தியாசமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? துக்கேஷு அனுத்விக்னமனாஹ. அதாவது துக்கேஷுனா தெரியும் உங்களுக்கு, துன்பம் நேர்கையில், துன்பம் வரும் வேலையில. வள்ளுவர் ரொம்ப அழகா, துன்பம் வரும் வேலையில சரிங்க, இடுக்கண் வருங்கால் நகுக. நமக்கு நகுக, மற்றவனுக்கு இடுக்கண் வருங்கால் நகுக. நமக்கு வரும். எனக்கு துன்பம் வரும்போது சிரிக்கணும். அது நமக்கு வேண்டாத அது துன்பம் வரும்போது நல்லா சொல்லுவோம், வேணும் அவனுக்கு வேணும் சொன்ன. எனக்கு துன்பம் வரும்போது சிரிக்கணும். புரியுதுல? துக்கேஷு அனுத்விக்னமனா. எவனுடைய துன்பம் வரும்பொழுது எவனுடைய மனம் கலங்குவதில்லையோ, கலக்கம் அடைவதில்லையோ, அப்படியே பொறுமுறை பொறா மாதிரி பொறாதுல அந்த மாதிரி எனக்கு துன்பம் வந்ததுன்னா ஒரு 10 பேருக்காவது சொல்லிடணும் என் துன்பத்தை. அப்படி இல்லாம இருக்கவனு எவனோ சரி. இதுக்கு ஆப்போசிட் சுகேஷு விகதஸ்பிருகா. சுகங்களை அடையும் போது கூட அந்த சுகத்துல ஆசைப்படாம இருக்கிறது. எப்படி? இதுவே கண்டினியூஸா இருக்கணும் இந்த சுகமான சூழ்நிலை அப்படி நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஆசை இல்லாதவன் எவனோ. அதுக்கப்புறம் என்ன? ராக பய குரோத. வீத ராக பய குரோத. வீதனா விடுறது. எதுல இருந்து? ராக பய குரோத. யாருக்கு ராக பய குரோத முற்றிலும் அற்று போய் விடுகிறதோ. ராகனா என்னது? ராகம் தாளம் பல்லவி இல்ல, பற்று, அட்டாச்மெண்ட், பாசம், பந்தம். இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லாம சொல்றாரு கிருஷ்ணா. கிருஷ்ணா சொல்றதெல்லாம் புரிஞ்சுன்னு வச்சுங்க. கிருஷ்ணா அந்த தூரம் போயிட்டாரா, இப்படி திருப்பி வச்சுக்கோ. கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் கொண்டாடுவோம். முறுக்கு சீடை எல்லாம் அது ஜாலியா இருக்கட்டும். ராசலீலா அதெல்லாம் ஜாலியா இருக்கும். இப்படி அவர் சொல்றது, இது கிருஷ்ணா சொல்றது, நான் சொல்லல. ஐ எம் ஒன்லி ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர் என்ன சொல்றாரு? ராக அட்டாச்மெண்ட், பந்தம், பாசம். நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றோம்? அப்படியே பந்த பாசம். அவனுக்கு பந்த பாசமே இல்லை. அவனுக்கு இல்லைன்னா சந்தோஷப்படணும். இந்த பந்த பாசம் எதுக்கு இருக்கணும்? இதே பந்தம்னா அடிமைப்படுத்துறது. போன கிளாஸ் சொன்ன பந்தம் அடிமைப்படுத்தும், அது விடணும். அதனால ராக. அப்ப பயம், எதை பத்தி பயம் இருக்கக்கூடாது? எதிர்காலத்தை பத்தியோ, வயோதிகத்தை பத்தியோ, நாளைக்கு பத்தியோ, எக்ஸாம் பத்தியோ. நிறைய மாணவர்களுக்கு எக்ஸாம் பத்தி பயம் இல்லை. யாருக்கு பயம்? பெற்றோர்களுக்கு. என்ன மாதிரி நீ ஏன் கவலைப்படுறமா? டோன்ட் வரி, நான் தான் கவலைப்படணும். சொல்லி தொலைய என்ன மாதிரி என்ன பண்ணின பையன் ரொம்ப ஸ்தித பிரஜை. இதுல ஒன்னும் கவலைப்பட, வர்றதுதான் வரும். எயிட்ல ரொம்ப மாணவர்கள் இப்போ ஒரு 10 பசங்களை இப்போ 10th +2 எக்ஸாம் இருக்கு. என்னடா பண்ண எல்லாம் வந்துடும். எப்படி வரும்? எழுதிருக்கல
ஸ்தித பிரஜனை கொடுத்துட்டோன்னு ஏன் அதை சொல்ல. நிஜமாவே நல்லா பண்ணிட்டு பயம் இல்லாம இருக்கணும். பயம் இருந்ததுன்னா பயம் இண்டிகேட் சம்சாரம். ஓகே, பயம் இல்லாம போயிடுச்சுன்னா இவர் ஞானி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்ற குரோதா. குரோதன்றது என்ன? நமக்கு பிளண்ட் இருக்க கோபம் ஏகப்பட்ட இருக்கிறது. நீ கோபப்படுவியா? நான் கோபப்பட மாட்டேன். நிஜமா கோபப்பட மாட்டேன். நான் கோபப்படும். நிஜமா கோபப்பட மாட்டாங்க. ஒரு 10 தடவை நீங்க ஒரே கேள்வி கேட்டுட்டு பாருங்க, கோபம் எச்சாகும். அதனால குரோதா வீதராத பய குரோத அற்று போயிருக்கிறதோ முனிகி. யார் அவன்? முனிகி. ஸ்திததிகி, அவன் தான் ஸ்தித பிரஜன், அவன் தான் முனி என்று உச்சத்தை சொல்லப்படுகிறது. ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை இது 2 விஷயம் சொல்லிட்டாரு. இப்ப புரிஞ்சுதோ ஸ்தித பிரஜன் என்னன்னா? பயம்லாம் உங்களுக்கு தான் தெரியும், பயம் உள்ளத்துல இருக்கோ இல்லையோ. அதுக்கப்புறம் இந்த 1-20 முடிச்சுட்டோன்னு இந்த ஸ்லோகத்துல முடிச்சுட்டு மீதி சொச்சு மிச்ச ஸ்லோகம்லாம் எதுக்கு சொல்றாரு? இந்த மீதி ஸ்லோகம்லாம் எதுக்குன்னா, பகவான் கிட்ட இவன் கேட்டது ஒரு கேள்விதான் கேட்டான், ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பான். ஆனா பகவான் எப்பவுமே டீச்சர் கருணை உள்ளவர். ஆச்சாரியர்கள் இருக்காங்களே, குருமார்கள் கருணை உள்ளவர்கள். சிஷ்யன் ஏதாவது ஒரு சின்ன கேள்வி கேட்டா கூட அதை பில்டப் பண்ணி அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த கேள்வியிலே கொடுத்துருவான். அதனால வெறும் ஞானி மட்டும் சொன்னா பொறாம வரும். பரவாயில்லப்பா ஞானினா இப்படி இருப்பாரு. அதை அடையறதுக்கு உபாயம் என்ன, அந்த உபாயத்தை சொல்லி கொடுக்கிறார். ஓகே, உபாயத்தை பத்தி என்ன சொல்றாரு இங்க பகவான்? 2 விதமா திரும்ப திரும்ப சொல்றாரு. இது நிறைய ஸ்லோகத்தில் வரும். ஒண்ணு தமஹா, இன்னொன்னு சமஹா. தமஹா சமஹா. தமஹானா என்ன? இந்திரிய கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு. இந்த இந்திரியங்களை நீ கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ண இந்திரிய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆயிடும்? 67வது ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு, காற்று போட்டு சில சமயம் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சுனாமி அடிச்சுட்டு போயிடுச்சேன். சுனாமி அடிக்க வேண்டாம், காத்தே அடிச்சுட்டு போயிடும். சில சமயம் போட்டை இழுத்துட்டு போயிடும். அந்த காத்து போட்டை எப்படி இழுத்துட்டு போறதோ, இந்த புலன்கள் மனசு அதுல சேர்ந்துக்குச்சுன்னா அந்த காத்துல நம்ம புத்தி ஒர்க் பண்ணாது. அதனால புலன்களை கட்டுப்படுத்து. இந்திரியத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்? ஆமை போல கட்டுப்படுத்தணும். ஆமை எப்படி பண்றது? 5 புலன்களையும் டக்குன்னு உள்ள. இதெல்லாம் பகவான் சொல்றாரு. உள்ளர எப்படி 5 புலன்கள் இழுத்துக்கிறதோ அது போல உன்னுடைய புலன்களை கண்ட்ரோல் பண்ணு. கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் அது ஆசைப்படுற மாதிரி நாம போகக்கூடாது. போகாத இடந்தனிலே போக வேண்டாம் அப்படி சொல்லுகிறது அடிப்படை பாடாது. அதனால கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி இருக்கணும். அதனால புலன் கட்டுப்பாடு வேண்டும். இப்ப நமக்கு தட்டுல போடுறது சாப்பாடு பசிக்கு சாப்பிடுறோமா, ருச்சிக்கு சாப்பிடுறோமா? நிஜமாவா? இன்னைக்கு 2 எக்ஸ்ட்ரா சாப்பிடும். சில சமயம் ராத்திரி 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டு படுக்க முடியாம நின்று 2 குறைச்சிருக்கலாம். எப்ப சாப்பிட்ட பிறகு சில சமயம் நல்லா பசிக்கும். ஆனா இங்க ஐட்டம் ஒரு மாதிரியா இருந்து வச்சுக்கோ, இங்க ஒரு ஃபில்டர் இருக்கு நமக்கு, அது தாண்டா ருச்சிக்காக சாப்பிடக்கூடாது. சாதகர்கள் பசிக்கு மாத்திரம் சாப்பிடணும், உயிர் வாழறதுக்கு சாப்பிடணும். கிளாஸ் கேட்கணும் தெம்பா, அதுக்காக சாப்பிடணும். புரியுதா? ருச்சி நல்ல நாக்க முழ நீளத்துக்கு இருக்கக்கூடாது. அதை முதல்ல நாக்க கட் பண்ணா, கண்ட்ரோல் பண்ணா 4 அடங்கும். 400 அடங்கும், எல்லாம் அடங்கிடும். நாக்கு அடங்கிடும். ஏன்னா இது டபுள் ரோல் பண்றது. ஸ்பீச் கொடுக்கறது அண்ட் டேஸ்ட் 2 கொடுக்கறது. அது 2 இந்திரியமா பயன்படுது. இதை கண்ட்ரோல் பண்ணாலும் நிறைய இருக்கு. புரியுதா? அதனால ஹோல் பாடி சென்ஸ் ஆர்கன் தெரியுமா உங்களுக்கு? எவ்ரி டச் சென்ஸ் ஆர்கன்ஸ். அதனால கண்ட்ரோல் யுவர் பாடி சென்சஸ். அத ஃபர்ஸ்ட் நம்முடைய நூல்கள்லாம் சொல்றது கண்ட்ரோல், ஒரு புலன் கட்டுப்பாடு, புலன்கள். ஆனா வெஸ்டர்ன் பீப்புள் என்ன சொல்றாங்க, இல்ல நம்ம ஊர்லயே சில குருமானா இதெல்லாம் அணைய தண்ணி ஓடி வருது இல்லையா, திடீர்னு அணை போட்டா பிச்சுக்கு உடைச்சிட்டு போயிடும்.
அதனால கண்ட்ரோல் பண்ண விட்டுடு. அதுவா ஒரு காலத்துல சரியாகணும், சரிப்பட்டு வராது. அதனாலதான் நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா படையல் பண்ணிட்டு சுவாமி கும்பிடும் போது என்ன பண்ணுவாங்க, சாப்பிடக்கூடாது, உம்மாச்சி கண்ணை குத்திட்டோம், வெயிட் பண்ணு. இவ்வளோ அதுவும் பிள்ளையார் தூத்துக்கு ஏகப்பட்டது போட்டுட்டு, அதுவும் வீட்டுல யாரா பெரியவங்க வச்சுக்குவாங்க, எல்லா ஸ்லோகம் படிப்பார் அவரு. ஆறு ஏற்படும், பெரியப்பா பாயசம் ஜில்லுன்னு போது, சீக்கிரம் முடி. அப்போ இதுதான் நம்ம கண்ட்ரோல். நாக்கு கண்ட்ரோல் பண்றது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கங்கையில குளிக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கங்கையில குளிக்கும் போது என்ன செய்யணும், பிடித்த பூ காய் பழத்தை விடணும். பிடிக்காத பாகக்காயை விட்டேன் அப்படி விடக்கூடாது. அது இல்ல துளுக்க சாமியை விட்டேன், அதுக்கு பூ வாசனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எது உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை விடணும். இதெல்லாம் நம்ம ரிலீஜியஸ்ல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தது. புலன் கட்டுப்பாடு, அதுக்கப்புறம் என்ன சமஹா மன கட்டுப்பாடு. மன கொந்தளிச்சுன்னா புலன்கள்லாம் தானா எடுத்துரும். அது மனசு கட்டுப்படுத்தணும். அதுக்கு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். இதெல்லாம் மனசை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும். இப்படிலாம் கண்ட்ரோல் கொண்டு வந்தா தான் முடிக்கும். அதனால சொல்லி அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இவர் சைக்காட்ரிக் கிருஷ்ணா பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. சோ நம்ம வாழ்க்கையில எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நைஸா 2 ஸ்லோகம் சொல்றாரு. 62, 63 எடுத்துக்கோங்க. அது அற்புதமான ஸ்லோகம். ध्यायतो विषयान् पुंसः संगस्तेजुपजायते संगात् सञ्जायते कामः कामात् क्रोधोऽपि जायते भवति सम्मोहः सम्मोहः स्मृति विभ्रमः स्मृति विभ्रंसात् बुद्धिनाशः सात् बुद्धिनाशात् प्रणश्यति. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. என்ன சொல்றாரு, பியூட்டிஃபுல் சொல்றாரு. முதல்ல என்ன பண்ணுமா, தர்ஷனம் பாத்தல். பியூட்டிஃபுல்லா இருக்க இந்த சோபா செட் எங்க வாங்கினீங்க, அப்படி முதல்ல தர்ஷன் அனுபவம். அதுக்கப்புறம் என்ன பண்றதா, தியாயத்தோ விஷயான் பும்சா, தியானம் விஷய தியானம். ஏன் பகவான தியானம் பண்ணா, நமக்கு ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல போகும்போது 4 பொருள் வாங்கிட்டு வருவோம். 8 பொருளை பேக்ல தூக்கிட்டு வர மாட்டோம். எங்க தூக்கிட்டு வருவான், ஹிருதயத்துல. நெக்ஸ்ட் சித்தாயம். அதை வாங்காத வரைக்கும் மனசு போராடி. விஷய தியானம். விஷய தியானத்துல இருந்து என்ன ஆகும், சங்கம் உண்டாகும், அது மேல பற்று உண்டாகும். ஓகே, தர்ஷன், சங்கம், விஷய தியானம். விஷய தியானத்தினால சங்கத்தினால பற்றுனால என்ன ஆயிடும், அதுக்கு அடுத்தது ஆசை, காமஹா. காமம் ஒரு பொருள் மேலேயோ ஒரு ஆள் மேலேயோ ஒரு இடத்து மேலேயோ காமம் வரணும்னா, ஆசை வரணும்னா அதுக்கு முன்னாடி 3 விஷயம் நடந்திருக்கும். தர்ஷனம், சங்கம், விஷய தியானம். இது 3 நடந்தது. அப்போ ஆசை வராம இருக்கணும்னா முதல்ல தர்ஷனத்திலேயே ஒழுங்காகணும். சரி, தர்ஷனம் விட்டுட்டீங்கன்னா கூட விஷய தியானம் பண்ணக்கூடாது. விஷய தியானம் அது மேல பற்று வைக்காம இருந்தீங்கன்னா இந்த காமம் வராது. காமம் வந்துட்டுன்னு வச்சுங்க, ஆசை வந்துட்டுனா கடகடன்னு மற்ற சரிவுனா வேகமான காமா குரோதா. அந்த காமத்தை யாரு தடுக்கிறாங்களோ அவங்க மேல, என்னுடைய நான் ஆசைப்படுற பொருள் மேல தடுத்தா என்ன வரும், கோபம். கோபத்தினால ஒண்ணும் சம்மோகா. மோகங்கன்னா குழப்பம், மிஸ்கன்செப்ஷன். ரைட் ராங்கா தெரியும், ராங் ரைட்டா தெரியும், அப்படியே தெரியும் பாருங்க, தப்பு தப்பா தெரியும். இங்க என்ன சொல்ற பகவான், சம்மோகா. சம்னா நல்லா
தேர்ந்தெடுத்த மோகம். அப்படின்னு நல்ல ஃபில்டர், அவனுக்கு யாரும் அறிவு சொல்ல முடியாது. இந்த பசங்களா இருக்கானுங்களே, தப்பா பண்ணிட்டோம்னா அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நடக்காது. உத்தமம் என்ன தெரியுமா? அட்வைஸ் பண்ணாம ஏக்கடா அது தொலை அப்படின்னு. சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா. ஸ்மிருதி விப்ரமஹான்னு என்ன? இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் கேட்டு கேட்டு படிச்சது நீதி நூல்கள் அதெல்லாம் மறந்து போயிடும். விப்ரமஹா மறந்து போயிடும். ஸ்மிருதி விப்ரமஹா மறந்து போச்சுன்னா என்னாலும் புத்தி ஒர்க் பண்ணாது. புத்தி நாசகா. புத்தி நாசகா. விநாசகாலே விபரீத புத்தி. நீங்க கெட்டு போறதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு கெட்டது எதுதான்? புத்தி. புத்தி கொஞ்சம் அலர்ட் ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து தப்பிச்சுடலாம். புத்தி பவர்ஃபுல் ஆள். சாரதி அப்படி சொல்றது உபனிஷத். ஓகே. இந்த குதிரை இருக்க, குதிரை வந்து புலன்கள், அது இது இருக்க கயிறு லகான், அது மனசு. அந்த புத்தி வந்து சாரதி, ஓட்டுநர். அந்த புத்தி கரெக்டா இருந்து மனசை பிடிச்சு இந்திரியங்களை பிடிச்சு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். புத்தி கொஞ்சம் லூஸா விட்டோம்னா லகான் போயிடும். லகான் விட்டுட்டா குதிரை எங்கேயாவது போயிடும். குதிரை எங்க போச்சுன்னா தேர் எங்கேயாவது போய் அடிபட்டு ஹாஸ்பிட்டல். அதனால புத்தி நாசகா பிரணஷ்யதி. நாசமா போயிடுவான். நாசமா போயிடுவான்னு என்ன அர்த்தம்? புருஷார்த்தத்துக்கு லாயக்கற்றவனா போயிடுவான். மனித வாழ்க்கைக்கு லாயக்கற்றவனா போயிடுவான். அதனால கௌந்தேயா, இந்த உபாயம், ஞானி ஆவறதுக்கு உபாயம், நீ புலன்களை, இந்திரியங்களை, மனதை கட்டுப்படுத்தி அதை ஒழுங்காக கொண்டு வரணும். இப்ப வகுப்பு வரும், நல்ல டிவியில தொடர் போடுறா, அங்க பாக்கிறதா இல்ல கிளாஸுக்கு போறதா, எல்லாம் டபுள் டபுளா வரும். முக்கியமான ஃப்ரெண்டு நல்லா பேசுவாங்க, ஜாலியா இருக்கும், அவங்கிட்ட போறதா இல்ல கிளாஸுக்கு போறதா, எல்லாம் டபுள் டபுளா வரும். அந்த நேரத்துல தியாகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாதனை, இல்லாட்டி வேதனை. அதனால கடைசியா 69 என்ன சொல்றாரு? ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. ஞானிக்கு அஜ்ஞானிக்கு எதெல்லாம் இருட்டோ ஞானிக்கு அது பகல். ஞானிக்கு எது பகலோ அஜ்ஞானிக்கு அது இருட்டு. ஓகே, இது புரிஞ்சுட்டுனா அப்ப வந்து விடிய காலம்பரை எழுந்திருக்கோம்னா ஞானி, 4:30 மணிக்கு எழுதுக்கிறோம்னா எழுதுக்காதனா அஜ்ஞானி அப்படின்னு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாரு. இப்ப பால்காரனா ஞானி. அப்படி இல்லை. இவனுக்கு எதெல்லாம் தெரியறதோ, எது தெரிஞ்சுட்டு இருக்கானோ மற்றவனுக்கு தெரியாது. புரியுதா? அப்படி அர்த்தம். நீங்க நார்மலா ஆயிண்டே வருவீங்க, ஜனங்களா அன்நார்மலா யோசிப்பாங்க. இன்னும் நீ ஒரு மாதிரியா இருக்க, இப்பெல்லாம் டிவி எல்லாம் பாக்குறதுல, நியூஸ் எல்லாம் படிக்கிறதுல, வளவலன்னு பேசுறதுல, இன்னும் ஒரு அன்நார்மலா இருக்க. அன்நார்மலா இருக்கா? நான் நார்மலா ஆயிட்டு இருக்கேன். அப்படி அஜ்ஞானிக்கு ஞானிக்கு நம்மள குழப்பம் பண்ணிடுவான். புரியுதா? ஆமாப்பா ஆமாப்பான்னு வாதம்லாம் பண்ணக்கூடாது. வாதம் பண்ணா நீங்க ஜெயிக்க முடியாது. புரியுதா? ஏன்னா அதனுடைய மெஜாரிட்டி ஜனங்க அதுல இருக்காங்க. அது நீங்க ஜெயிச்சலாம் முடியாது. நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கு புத்தி ஏதோ ஆயிருக்கு, விட்டுட, அப்படி சுட்டு வந்துடணும். அதுதான் கரெக்ட் புத்திசாத்தனம். அதனால இப்படி 2வது அத்தியாயத்துல ஞான யோகத்தை பேசி கர்மயோகத்தினுடைய விஷயத்தெல்லாம் லட்சணத்தெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் ஞானியோட லட்சணத்தெல்லாம் சொல்லி முடிச்சார். அதனால ஞானத்துல தான் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு வரத்துக்கு தகுதி இருக்கணும். இப்படி கேட்ட உடனே 3வது அத்தியாயத்துல அர்ஜுனன் ஒரு என்ன டீச் பண்ணாலும் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல, வந்து எடுத்தோடனே கேள்வியை தப்பா கேட்க போறான் கிருஷ்ணா கிட்ட. அந்த கிருஷ்ணா அதற்கு பதில் சொல்ல போற. அது வந்து 3வது அத்தியாயத்துல கர்மயோகம். அந்த கர்மயோகம் எலாபரேட்டா திருப்பி நம்ம அங்க விரிவா திரும்ப ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். இன்னும் நமக்கு 2 வகுப்புல கர்மயோகத்திலே நம்ம போவோம். ஓகே. शांति शांति शांति।
ஹரே